எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டான் பையன். சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இட்லி மாவு இருந்தது. இட்லி மாவு வச்சு கொஞ்சம் ரவை சேர்த்து ஒரு சூப்பரான போண்டா முறுமுறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சுட்டு தான் இது. இப்போ இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நான் இந்த கப்பில் வந்து இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் அரை கப்பு வந்து ரவை. இப்போ இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ரவை வந்து இது கூட நல்லா ஊறணும். தண்ணியெலாம் சேர்க்காமல் இந்த வெறும் இட்லி மாவுலேயே நம்ம வந்து கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினா ரவையும் வந்து நல்லா ஊறிடும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம போண்டா செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு அதே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு, நம்ம இட்லி மாவில் செய்கிறதுனால அதிகம் சேர்க்க வேணாம், சும்மா ஒரு சிட்டிகை. இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மாவு எடுத்து வச்சேன், அந்த கப்புலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம எடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. எண்ணெய் கொஞ்சமாக செலவாகணுன்னா நம்ம சின்ன சின்னதாக போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றினா பெருசு பெருசாக போடலாம். சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த போண்டா வந்து. இட்லி மாவில் டக்குன்னு நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி தோசை மாவு ரெடியாக இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி செய்யும் போது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாவோ நமக்கே இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப குளிர், காற்று அப்படியே ரொம்ப காற்றடிச்சுனுக்குது, தூரெல்லாம் வந்து போட்டுனுக்குது. எல்லா மாவும் நான் ஒன்றா போட்டுறேன். கம்மியாக போட்டதுனால ஒரே வாட்டி எனக்கு சரியாக போச்சு. சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். பாருங்கள், போண்டா வந்து ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் வந்து கலர் வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவு இருந்தால் போதும்ல 4 பேருக்கு வீட்டுக்கு? தாராளமாக போதும். ஒரு கப்பு மாவும் கொஞ்சோண்டு ரவை. ஆமாம், ஏதாவது ஒன்று சாயங்காலத்தில் சாப்பிட்ணும். நம்ம சேனலில் கடலை மாவு போண்டா, மைதா மாவு போண்டா அதெல்லாம் நிறையவே போட்டோம். அதனால் சரி இட்லி மாவில் போண்டா செஞ்சுக்கலாம், வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு 2 பக்கமும் இதே மாதிரி கலந்து கொடுத்து ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் நல்லா கலர் வந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உள்ள மாவு வெந்துருக்குமா? வெந்துட்டுருக்கோம். சின்ன சின்னதானே போட்டுக்கிறோம். பெருசாக போட்டிருந்தா ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். குட்டி குட்டியாக போட்டதால், ஏன்னா ஒரு கப்பு போட்டுக்கிறேன், ஆளுக்கு ஒரு 5-6னா வரணும்ல, அதனால் வந்து நான் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டேன். நான் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது வந்து வெந்துடுச்சு. இது எடுத்துக்கலாம். சவுண்டு பாருங்கள் எப்படி வருது, நல்லா முறுமுறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரே சமயத்தில் நல்லா வெந்து வந்துடும். எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவுமே வந்து போண்டாவை சுட்டு எடுத்துட்டேன். சூப்பராக சாயங்காலத்தில் ஒரு 5 மணிக்கு இந்த மாதிரி வந்து இட்லி மாவு வச்சு சுட சுட நம்ம செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் 4 சாப்பிட்லாமான்னு இருக்கும். இது வந்து கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் வந்து எதுவுமே செய்யலை, சுட சுட சாப்பிட்றதுனால. ஏன்னா கொஞ்சமாக ஒரு கப்பு தானே போட்டேன், ஆளுக்கு ஒரு 5 சின்ன சின்னதாக இருக்கிறதால ஒரு 5-6 வரும், அவ்வளோதான். அது சும்மா ஒரு வாய் கூட வராது இந்த ஒரு போண்டா வந்து. அதனால் வந்து சட்னியெல்லாம் வேணாம் அப்படின்ட்டார் இவர். பரவாயில்ல, அப்படியே சூடாக சாப்பிட்டுக்கலாம். நிறையா இருந்ததுன்னா சட்னி செய்யணும், இது எதுக்கு தேவையில்லாமல் சட்னி அப்படின்றதுனால நான் சட்னி செய்யலை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இட்லி மாவு, தோசை மாவு, இட்லி மாவு மட்டும் இல்லை, தோசை மாவு இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டில் எந்த மாவு இருந்தாலும் கொஞ்சம் கூட ரவை சேர்த்து இந்த மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து ஒரே மாதிரி கொடுக்காம வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட எதுவுமே மைதா இல்லை, கோதுமை மாவு இல்லை, கடலை மாவு இல்லைன்னா இட்லி மாவு வந்ததுன்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு போண்டா செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களே அதாவது ஏற்கனவே இட்லி மாவில் செய்யாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இது வித்தியாசமாக இருக்குது, என்ன மாவில் செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறு நல்லாயிருக்கும். சூடாக இருக்குது, சாப்பிட முடியாது. உங்களுக்கு கையிலே காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சவுண்டு வருது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திங்க. நிறையா பேருக்கு செய்யணும்னா 2 கப்பு 3 கப்பு அப்படி சேர்த்துங்க, செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயங்காலம் வந்து ஒரு சூப்பரான இட்லி போண்டா செஞ்சு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு வந்து ஒரு டின்னர் செய்ய போகிறோம். அது என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க.
1 டம்ளர் வந்து நான் பழைய சாதம் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வெடித்த சாதம் வந்து 1 டம்ளர் இருந்தது. 1 டம்ளர் பழைய சாதம் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து தேங்காய் துருவின பூ வந்து எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக எடுத்துக்கோங்க. மேலே தோல் இருக்கக்கூடாது. நாம் எடுக்கிற பொருள் வந்து ஒரே ஒரு டம்ளரு, ஒரு பாத்திரம், ஒரு கிண்ணம் அந்த மாதிரி எது எடுத்தாலும் ஒரே ஒரு பாத்திரமாக இருக்கணும். இதே டம்ளரில் நான் 1.5 டம்ளர் வந்து பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சரிசி தான் சேர்க்கணும். இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை வந்து அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் உப்புலாம் போட்டு அரைச்சதுனால இதுக்கப்புறம் நம்ம உப்பு சோடா உப்புலாம் சேர்க்க வேணாம். ஏன்னா பழைய சாதம் சேர்த்ததுனால நம்ம சோடா உப்பு சேர்க்க வேணாம். அதுவே நல்லா பஞ்சு மாதிரி வரும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் மாவு நல்லா ஊறினா போதும். ரொம்ப நேரம் வேணாம். பழைய சாதம் சேர்த்ததுனால ரொம்ப புளிப்பாயிடும். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து வெறும் கடுகு உளுந்து மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நான் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொன்வரெல்லாம் வறுந்த உடனே நம்ம எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோசைக்கல்லை வச்சுட்டேன். தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தாளித்ததெல்லாம் மாவில் சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் தோசை வந்து நல்லா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை வேணுமோ, ரொம்ப மொத்தமாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நைஸாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லேசாக இந்த சைடில் தோசை மேலெல்லாம் கொஞ்சம் லேசாக விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சேர்க்கும் போது. நீங்கள் நைட்டில் சாதம் வடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா உடனே கொஞ்சம் அரிசி எடுத்து ஊற வச்சுடுங்க. காலையில் வந்து ஆட்டி சூடாக சூப்பராக தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த குளிர்காலத்துக்கு வந்து பழைய சாதம் தண்ணி ஊற்றிலாம் சாப்பிட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் தோசை வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பச்சரிசி சாதம் போட்டதுனால தோசை வந்து வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு இந்த மாதிரி மாவில் ஊற்றி செஞ்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து சட்னி செய்கிறதுனால நான் வந்து தாளித்து போடல. இந்த தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள், பழைய சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான தோசை செஞ்சுட்டோம். நான் வந்து இந்த தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ நீங்கள் அந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளித்து போட்டு நீங்கள் செஞ்சாலும் வெறும் தோசையை சாப்பிட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து வெறும் பருப்பு மட்டும் உளுந்து மட்டும் போட்டு தாளித்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை.